எல்லாம் தந்துடுறேன். குறைக்காத பட்சத்தில் விவசாயிகளுக்கு மாற்று தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கவும் பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை உடனடியாக வழங்கிட வேண்டும். தமிழக அரசு ஏற்பாடு செய், மாற்று தொழில் ஏற்பாடு செய், உறவுகளை குறைத்திடு, உறவுகளை குறைத்திடு. அனைத்து விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வந்திருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2025 இந்த மானூர் வட்டார பகுதியில் அதிகமான போதிய மழை பருவநிலை மாற்றத்தினால உளுந்து பயிர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இதனால் அரசு வழங்கக்கூடிய இழப்பீட்டு தொகையும் காப்பீடு நிறுவனம் வழங்கக்கூடிய காப்பீடு தொகையும் இதுவரை விவசாயிகளுக்கு வழங்கப்படலை. ஏற்கனவே இந்த உரவிலை மாற்றம், இப்படி தண்ணி இல்லாத பற்றாக்குறை, இப்படினால விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகிறோம். இப்படி இல்லாத பட்சத்தில் விவசாயம் செய்ய முடியாத நிலைமையில நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு போதிய வேலை, இந்த விவசாய வேலையை விட்ட வேற வேலையை அரசு எங்களுக்கு உரிய வேலையை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுபோக மாற்று தொழிலுக்கு, அதாவது எங்கள் பகுதி எதுவுமே விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வரோம். ஒரு சைடு விலங்கின காட்டுப்பண்ணி அளிக்கி, ஒரு சைடு இந்த அரசு இந்த பாதிக்கப்பட்ட வேலை கொடுக்காம இருக்கு. அதனால் எங்களால் விவசாயத்திற்கு உரிய லாபம் இல்லாத குறையினால எங்களுக்கு அரசு மாற்று தொழிலை விரைவில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சாராய தொழிலுக்கு அதிகமான நிதி ஒதுக்கிறீங்க, ஏகப்பட்ட இதுக்கு நிதி ஒதுக்கிற குறிங்க, இந்த விவசாயத்துக்கு நிதி ஒதுக்கி இந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று அனைத்து விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இது ஐயா, நாங்கள் 5000க்கும் மேற்பட்ட மானூர் வட்டாரத்தில் காப்பீடு பதிவு பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் அரசு வழங்கிய காப்பீடு தொகையோ இழப்பீடு தொகையும் காப்பீடு நிறுவனம் வழங்கக்கூடிய காப்பீடு தொகையும் வழங்கப்படலை. ஏற்கனவே விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் இந்த போதிய பருவநிலை, அடுத்த பருவநிலை ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதனால் விரைவாக விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையும் காப்பீடு தொகையும் வழங்கணும்னு நாங்கள் கொண்டாந்துருக்கோம். என்னோட பேர் சுந்தர்.